நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கிற அந்த நிலைமையை பத்தி நான் உங்ககிட்ட நான் சொல்லணும். கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிற, கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரா இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கடன் ஜாஸ்தி தான் இருக்கு, அது ஓப்பன் ஃபேக்டாவே இருக்கு. என்ன காரணம்னா, ஒரு ஃபியூ மந்த்ஸ் பிஃபோர், மேபி a year before, I remember to have seen a circular from the finance secretary. உங்க CSR funds please donate for our meeting our salaries. ஓ, அப்போ நம்ம கஜானால சுத்தமா பணம் இல்லையா? பணம் இல்லை, டெட் ஜாஸ்தி இருக்கு. இட்ஸ் நாட் தட் we are daring for money, அப்படி சொல்ல மாட்டேன். பணம் இருக்கு, ஆனால் டெட் ஜாஸ்தி இருக்கு. கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா அதிகப்படி லோன் வாங்கிட்டாங்க. இது ஏன் வாங்கினாங்க அப்படின்னா, ஃப்ரீஸ் பீஸ்னால வாங்கினாங்களா, இல்லைன்னா ரன் பண்ண முடியாமல் வாங்கினாங்களா, இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக வாங்கினாங்களா? ஸோ ஆல் தீஸ் ஆர் டிபேட்டபிள் இஷ்யூஸ். எது எந்த நிலைமையில இருக்கு, எது எந்த நிலைமையில இல்ல, சோ அதையெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையா அதை வெளியிடணும்னு நான் நினைக்கிறேன். யூஸ்வலா இந்த சிஎம்ஏ வந்து they will not say that I will give you openly. ஆமா, எந்த சிஎம்மும் சொல்ல மாட்டாங்க, ஜெனரலா சொல்ல மாட்டாங்க. பட் இவர் தைரியமா சொல்றாரு, தைரியமா சொல்றாரு. பட் இந்த வெள்ளை அறிக்கை எவ்வளவு தூரம் பாசிபிள் எனக்கு தெரியல. அதனால தான் you can see opposition parties reactions. ஃபினான்ஷியலியும் அதே மாதிரி வெள்ளை இருக்கேன்னு ஏதாவது இருக்கா? கண்டிப்பா உண்டு, ஏன் கிடையாது. 100% ஈவன் கம்பெனிஸ் நீட் இட். இதை வந்து விஜய் சார் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு பெரிய ப்ராப்ளம் உங்களுக்கு ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, யூ கான் பாரோ மோர். கரெக்ட். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, பணம் வர மாதம் நம்மளுக்கு இன்கம் வரும். ஜிஎஸ்டிலேருந்தோ இபிலேருந்தோ ஏதோ பால் பணம் ஏதோ ஒரு பணம் வரும். கவர்மெண்ட்டோட பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, தே ஏர்ன் மணி, ஓகே, பட் தே டோன்ட் ஷோ இட் அஸ் ப்ராஃபிட். எல்லாத்தையும் ஒரே ரெசிட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ்னு போடுறாங்க. அப்படின்னு அர்த்தம், எனக்கு வர ரெசிட்டை கேபிட்டல் எக்ஸ்பென்ஸாகவும் யூஸ் பண்ணுவேன், ரெவென்யூவும் யூஸ் பண்ணுவேன், எல்லாத்தையும் ஒரு மசாலாவாக இருக்கும். இந்த சர்ப்ளஸில் எவ்வளோ கட்ட முடியும்னு பண்ணி தான் கடன் வாங்கணும் ஒழிய, எனக்கு எவ்வளோ கடன் வாங்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். சும்மா போய் பாரோ பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி இந்த ப்ராப்ளம் என்ன இருந்ததுன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் கூட ஜஸ்ட் கெப்ட் ஆன் பாரோயிங், ஒரு ஃபேக்டர் இல்லாமல் kept on borrowing money. பிஹேனோட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் அருணா. இன்னைக்கு நம்ம கூட தி கிரேட் ஃபினான்ஷியல் அட்வைசர் மிஸ்டர் பிஆர்கே அவர்கள் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். நீங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசராக நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி பெரிய பெரிய கம்பெனியோட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா? இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து ஒரு புதிய கவர்மெண்ட் வந்திருக்கு, நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் டே சிஎம் ஆகும்போதே அவங்க ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க, ஒரு 10 லட்சம் கோடி கடன் இருக்குது, கஜானா காலியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசராக இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ சிஎம்க்கு வந்து ஐ ஃபர்ஸ்ட் லைக் டு கங்க்ராச்சுலேட் ஹிம் ஃபார் திஸ் ஹியூமன் எஃபர்ட். நோ டவுட், இட்ஸ் a ஸ்மால் எஃபர்ட். பட் அட் த சேம் டைம் கடன் ஜாஸ்தி தான் இருக்குது, அது ஓப்பன் ஃபேக்டாகவே இருக்குது. என்ன காரணம்னா, ஒரு ஃபியூ மந்த்ஸ் பிஃபோர், மேபி a year before, I remember to have seen a circular from the finance secretary. Okay. Saying that the erstwhile government, saying that all CSR funds of government institutions, state government run institutions like TNPL and the institutions, unga CSR funds please donate for our meeting our salaries, meeting our expenses and so specific hour. I remember to have seen a circular which also came by was WhatsApp la nariya vandadhu. அப்போ நம்ம கஜானால சுத்தமா பணம் இல்லையா? பணம் இல்லை, டெட் ஜாஸ்தி இருக்கு. இட்ஸ் நாட் தட் we are daring for money, அப்படி சொல்ல மாட்டேன். பணம் இருக்கு, ஆனால் டெட் ஜாஸ்தி இருக்கு. புரியுது, கடன் அதிகமாக இருக்கு. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, தீவல்ட்டி இந்த பில்டிங் சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த கம்பெனிக்கு சொல்கிற மாதிரி கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, அதிகப்படி லோன் வாங்கிட்டாங்க. இது ஏன் வாங்கினாங்க அப்படின்னா, ஃப்ரீஸ் பீஸ்னால வாங்கினாங்களா, இல்லைன்னா ரன் பண்ண முடியாமல் வாங்கினாங்களா, இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக வாங்கினாங்களா? ஸோ ஆல் தீஸ் ஆர் டிபேட்டபிள் இஷ்யூஸ். நம்ம ஆஸ் அன் அவுட் சைடர் இங்கே வந்து உட்காந்துட்டு நான் வந்து அது இப்படி வாங்கக்கூடாது அப்படி வாங்க நம்ம டிபேட் பண்ணுறது ஈஸி, ஆனால் அங்கே உட்காரது கஷ்டம். ஓகே, பட் டிஸ்பைட் ஆல் திஸ் ஃபேக்ட்ஸ், இப்போது நான் வந்து ஒரு மோடி எக்ஸாம்பிள் எடுத்துப்பேன் இதுக்கு. ஏன் அப்படி சொன்னால், I'll tell you how he managed it. In fact, this can be an ஒரு இப்போ நம்ம பிரசன்ட் சிஎம்க்கும் இது வந்து ஒரு கைட்லைனாக வச்சுக்கலாம். You forget whether you like him, dislike him, that doesn't matter. But you look at how he has managed னு பார்த்தீங்கன்னு வச்சுப்போம். நல்லது எடுத்துப்போமே, அப்படி பார்த்தோம் வச்சுப்போம். என்ன பண்ணியிருக்குன்னா, இது வரைக்கும் 2014 வரைக்கும் நம்மளுக்கு வந்து லோன் ஜாஸ்தியாகிட்டே இருந்து, அசட் ஜாஸ்தியாகிட்டே இருந்து, இன்ட்ரெஸ்ட் டெவலப்மெண்ட் ஜாஸ்தியாகிட்டே இருந்து. பட் லோன் வாஸ் மச் ஹையர் தேன் அசட் பில்டப், which means money is getting diverted somewhere. இப்போ எனக்கு வந்து 100 ரூபாய் இங்கே ஜாஸ்தி ஆச்சுன்னா இங்கே 150 ரூபா கடன் ஏறும். அப்புறம் 50 ரூபா எதுக்கு வேணும் எக்ஸ்ட்ரா? தெரியாது. வாட் ஹேப்பன் டு தட் மணி வி டோன்ட் நோ. தெரியாது. மோடி வந்து அப்புறம் என்ன இருக்கு, அது மோடிஸ் மேஜிக்னு காயின் பண்ணது. என்ன பண்ணாருன்னா, இங்கே அசட் ஏற்றினே போகிறார். ஓகே,
இந்தியாவில் அசைட் இருந்தே இருக்கு, லோன் கொஞ்சமே வருது. ஓ ஓகே. Now what does that mean? So countryல அவர் சர்ப்ளஸை he is using it properly for asset development. அசெட்டை ஏத்திட்டே போயிட்டு asset ஏத்திட்டே போயிட்டு இன்னும் he is also investing. So இது வந்து ஒரு கைட்லைனா வச்சுக்கலாம். Is one of the finest formulas I can see. You forget that Modi's example. Okay, but as a finance person இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஃபார்முலா which can be followed. ஒன்று. ரெண்டாவது, ஒரு பெரிய ப்ராப்ளம் எனக்கு ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, I foresee one major problem in the state finance. என்னன்னா, you can't borrow more. கரெக்ட். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, பணம் வர மாதம் நம்மளுக்கு இன்கம் வரும். ஜிஎஸ்டிலேருந்தோ இபிலேருந்தோ ஏதோ பால் பணம் ஏதோ ஒரு பணம் வரும். ஐ திங்க் இதை வந்து விஜய் சார் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, he must look at how to make individual profit is a long word to use. ஏன்னா கவர்மெண்ட் இஸ் a non-profit organization. Profit is a long word to use, but still I use a surplusங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறேன். எப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் சர்ப்ளஸ் பண்ணணும்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆவின் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ யூ மஸ்ட் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஆவின்ஸ் இன்கம் every month and what is Avin's actual working capital expenses. இந்த ஆவின் ரன் பண்ணணும். ஏன்னா we need to supply milk to people, correct? ஸோ இது எவ்வளோ நமக்கு டெஃபினட்டாக ப்ராஃபிட் இருக்குது, நோ டவுட் அபவுட் இட். ஸோ டெஃபினட்டாக ப்ளஸ் இருக்கிறதுனால தான் கவர்மெண்ட் அதை ரன் பண்ணிட்டு இருக்காங்க இத்தனை வருஷமா. ஓகே, நாட் தட் இஸ் மேக்கிங் லாஸஸ். ஏன் லாஸ் அது நீங்கள் கேட்டிங்களே, நிறைய பேர் டெட் ட்ராப் மாட்டிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அது வந்து திஸ் ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ். கவர்மெண்டோட பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, தே ஏர்ன் மணி, ஓகே, பட் தே டோன்ட் ஷோ இட் அஸ் ப்ராஃபிட். எல்லாத்தையும் ஒரே ரெசிட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ்னு போடுறாங்க. அப்படின்னு அர்த்தம், எனக்கு வர ரெசிட்டை கேபிட்டல் எக்ஸ்பென்ஸாகவும் யூஸ் பண்ணுவேன், ரெவென்யூவும் யூஸ் பண்ணுவேன், எல்லாத்தையும் ஒரு மசாலாவாக இருக்கும். ஓகே, நாங்கள் ஜோகுலராக ஃபினான்ஸில் என்ன சொல்லுவோம், இந்த கம்பெனி வந்து மசாலா பண்ணா வச்சுங்க, தப்பாக கொண்டு போங்க. ஸோ தேர்ஃபோர் வி மஸ்ட் அந்த ரெக்கக்னைஸ் த பர்பஸ் ஆஃப் தி கேஷ் ஃப்ளோ. எனக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு எனக்கு சேல் கம் பண்ணணும் தான் நான் என்ன பண்ணணும், என்னை ஒர்க்கிங் கேபிட்டல் மீட் பண்ணால் தான் கம்பெனி அடுத்த மாதம் ரன் பண்ணும். ஸோ இது மீட் பண்ண பணம் சர்ப்ளஸ் இருக்கா, இது மீட் பண்ண போக சர்ப்ளஸ் இருக்கா, இந்த சர்ப்ளஸில் எவ்வளோ கட்ட முடியும்னு பண்ணி தான் கடன் வாங்கணும் ஒழிய எனக்கு எவ்வளோ கடன் வாங்கணும் அப்படிங்கிறத பார்க்கக்கூடாது. சும்மா போய் borrow பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி இந்த ப்ராப்ளம் என்ன இருந்ததுன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் கூட ஜஸ்ட் kept on borrowing. ஒரு 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 ஃபேக்டர் இல்லாமல் kept on borrowing money. Okay, that's what I surplus feel is most important than debit னு வெச்சுக்கலாமா? Exactly. So every month the government ஓட surplus வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கடன் பார்க்கணும். Still you can correct the course. Okay. Do a course correction. It is very easy. It is not difficult. Now I've been following government both central and state government budgets. Okay. இது ரெண்டுத்தையும் பார்த்தா ரெண்டுமே நன்னா இருக்குமா, surplus நிறையவே இருக்கு. It is not that. But usage has not been defined properly, not planned properly னு சொல்றேன். Okay. அப்படியே சொல்ல எல்லாம் பிளான் பண்ணி பண்ணணும் வரலையா, அந்த மாதிரி I don't think they have planned it properly. That's all. The only thing you need to do a course correction on this. That's all. Okay. Plan properly. That's all. Plan your surplus according to the requirement of debt. சார், அதுக்கப்புறம் அவர் பேசும்போது சொல்லியிருந்தார், நான் வெள்ளை அறிக்கை விட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. வெள்ளை அறிக்கைனா நமக்கு யூஸ்வலி என்னன்னு தெரியும், கவர்மெண்ட்டோட வரவு செலவு கணக்கை துல்லியமாக சொல்கிறது தான். ஃபினான்ஷியல்லையும் அதே மாதிரி வெள்ளை அறிக்கைன்னு ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக உண்டு, ஏன் கிடையாது. 100%. ஈவன் கம்பெனிஸ் நீட் இட். ஓகே, நான் நிறைய வெள்ளை அறிக்கை எப்படி பார்ப்பேன்னா, அக்கௌண்ட் என்பி ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, ஐ டூ லாட் ஆஃப் டர்ன் ஓவர் ஸ்ட்ராட்டஜிஸ். நிறைய கம்பெனி ஒரு லாஸ்ட் டைம் நான் பேசணும் டர்ன் ஓவர் ஸ்ட்ராட்டஜி பற்றி. அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வெள்ளை இருக்கே தான் பார்ப்பேன். ஏன்னா எனி டர்ன் ஓவர் ஸ்ட்ராட்டஜி யூ மஸ்ட் நோ வாட் வாஸ் த ப்ராப்ளம், எங்க பிரச்சனை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கும், அப்போ தான் நீங்கள் அதை போய் அட்டாக் பண்ண முடியும். கரெக்ட். ஸோ அந்த அறிக்கை கொடுத்தது, ஏன்னா கவர்மெண்ட் ரன் பண்ண ஹீஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் 7 lakh crore people. கரெக்ட். So he must give his answerable to this one. Alice Israel government and the responsibility இருந்தா இல்லையாங்கிறத அதை டிபேட் பண்ணுவானா. பட் இவர் வந்து he is taking it as a responsibility, at least on the first initial days of his attaining to power. யூஸ்வலாக இந்த சிஎம்ஏ வந்து they will not say that I will give you openly. ஆமா, எந்த சிஎம்மும் சொல்ல மாட்டாங்க, ஜெனரலாக சொல்ல மாட்டாங்க. பட் இவர் தைரியமாக சொல்கிறார், தைரியமாக சொல்கிறார். பட் இந்த வெள்ளை அறிக்கை எவ்வளோ தூரம் பாசிபிள் எனக்கு தெரியல. அதனால தான் யூ கேன் சி opposition parties reactions. One of the reactions was look at state government development and all. நான் வந்து I will object to that statement because state government finance is also important for development. You must understand that. Correct. Sanatanamna is not important for state government development. What is important for us is the cash flows. Okay. Definitely வெள்ளை அறிக்கை is important for என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா, yes, that is very important for state government because you must understand where is the problem. ஓகே. ப்ராப்ளம் புரியாமல் என்னவும் பண்ண முடியாது, உட்காந்து பண்ண முடியாது. நீங்கள் எதுவுமே இப்போது ஒரு பிஸ்னஸே எடுத்துங்களேன், சாதாரண சின்ன பிஸ்னஸ் எடுத்துங்க, எங்கே எனக்கு பிரச்சனை வந்தால் ஃபஸ்ட்டு எல்லாம் பார்ப்பாங்க. கரெக்ட். பிகாஸ் யூ நீட் டு அட்டாக் தட். He is doing that. இன்னைக்கு கவர்மெண்ட்ல ப்ராப்ளம் இஸ் நாட் ஆன் கேஷ் ஃப்ளோஸ். I can tell you with certainty there is no problem on cash flows. The problem is purely on planning, how to borrow. Okay. Is the issue.
That's all. You can அதாவது சொன்னா இன்னைக்கும் still I can course correct this without any issue. ஒரு டவுட், இப்போ நம்ம பேங்க்ல போய் ஒரு கடன் கேட்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம கிட்ட பார்ப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம எப்படி ப்ரப்போசல் எடுத்துகிட்டு போகிறது? ஃபண்டமெண்டலாக பிஃபோர் வி கோ டு த பேங்க்குங்க, உங்கள் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் என்ன இருக்குன்னு பார்க்கணும். சரி, இந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபினான்ஷியல்ஸ் கொடுக்கும்போது P&L ஸ்டேட்மெண்ட், தட் இஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஒன்று, அப்புறம் வந்து பேலன்ஸ் ஷீட் ஒன்று. இது ரெண்டு தான் கீ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, கேஷ் ஃப்ளோ, ஃபண்ட்ஸ் ஃப்ளோலாம் அது தனியாக வச்சுக்கணும். இது ரெண்டும் நல்லா இருந்தாலே பாக்கி எல்லாம் சரியாக இட் வில் ஃபால் இன் பிளேஸ். இப்போது P&L எடுத்து வச்சுக்கோங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் எடுத்தோன்னா பேங்கர் ஃபண்டமெண்டல் என்ன பண்ணுவாங்கன்னா EBITDA அப்படின்னு ஒரு ரேஷியோ இருக்குது. தட் இஸ் ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டாக்ஸ், டெப்ரிசியேஷன், அமார்டைசேஷன் தான் அதோட ஃபுல் ஃபார்ம். EBITDA ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டாக்ஸ், டெப்ரிசியேஷன், அமார்டைசேஷன். அப்படிதான் இதுதான் ஃபண்டமெண்டல். இது என்னென்ன ஆக்சுவலாக உங்கள் டேர்ன் ஓவர்லேருந்து ஒரு பை சார்ட் போட்டோம்னு வச்சுப்போம். ஒரு பை சார்ட் போட்டோம்னா உங்கள் டோட்டல் சேல்ஸ் இன்கம் எப்படி ஸ்ப்ளிட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ரா மெட்டீரியல்ஸ் மெஜாரிட்டி போகும், மேனுஃபேக்சரிங் ரா மெட்டீரியல்ஸ் மெஜாரிட்டி போகும், அப்புறம் சாலரிஸ் அண்ட் வேஜஸ் போகும், மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் போகணும், அட்மினிஸ்ட்ரேஷன், செல்லிங் எக்ஸ்பென்சஸ்லாம் போகணும், வரிசை எல்லா எக்ஸ்பென்ஸும் மீட் பண்ண அப்புறம் கடைசியில் ஒரு அமௌண்ட் பாக்கி இருக்கும். இந்த அமௌண்ட்டில் தான் நம்ம வந்து டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணுறதோ, வட்டி கட்டுறதோ, டாக்ஸ் கட்டுறதோ இதுலேருந்து பார்த்துப்போம். ஸோ ஆஃப்டர் மீட்டிங் ஆல் த எக்ஸ்பென்சஸ், இந்த மூணுத்துக்கு முன்னாடி என்ன அமௌண்ட் வருதோ, ஓகே, சேல்ஸ்லேருந்து எவ்வளோ பாக்கி வருதோ, இட்ஸ் கால் EBITDA. ஓகே, இது வந்து கீ நம்பர் ஃபார் எனி பேங்கர். ஓகே, பேங்கர் ஆல்சோ இன்வெஸ்டர், ரெண்டு பேருக்குமே இது ஒரு கீ நம்பர் இது, அண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கும். ஏன்னா இதுதான் வந்து வில் மெஷர் த ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் தி கம்பெனி. ஓகே, கீ பாயிண்ட் தான். அதே மாதிரி அதர் ரேஷியோஸ் இருக்குது, நெட் ப்ராஃபிட் ரேஷியோ இருக்குது, ப்ராஃபிட் டாக்ஸ் என்ன ரேஷியோஸ் இருக்குது, எல்லாம் அந்த லாட் ஆஃப் ரேஷியோஸ் யூ கேன் ஒர்க் இன் P&L. பட் இது கீ நம்பர் இது. ஓகே, பேங்கர் இந்த நம்பர் ரொம்ப நாள் தான் போகும். சரி, இந்த நம்பர் எப்படி மெஷர் பண்ணுறது? எல்லாருக்கும் காமனாக இருக்குமா? பர்சன்டேஜ் ஆஃப் சேல்ஸ்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் காமனாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்காது. இந்த கீ நம்பரே தெரியாதவங்களாம் இருப்பாங்க இல்லையா? நிறைய இருக்காங்க, நிறையா இருக்காங்க. ஸோ பேலன்ஸ் ஷீட் ஃபைனலைஸ் பண்ண ரொம்ப ஜாகிரதையாக ஃபைனலைஸ் பண்ணணும். இந்த நம்பர் கீ பேஸஸ் வச்சுக்கணும். இது வந்து EBITDA as percentage ஆஃப் சேல்ஸ், அதாவது எவ்வளோ பர்சன்டேஜ்னா லாபம் இருக்கிறது டு மீட் யுவர் இன்ட்ரெஸ்ட், டெப்ரிசியேஷன், அமௌண்ட், இது டாக்ஸேஷன் எவ்வளோ இருக்குது பாக்கி அப்படிங்கிறது ஒரு ரேஷியோ கம்ப்யூட் பண்ணும். இப்போது இந்த பர்சன்டேஜ் ஜாஸ்தியாக உங்கள் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அது கம்பெனி நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ பேங்கர் வில் ஹேவ் கான்ஃபிடன்ஸ் இன் லெண்டிங், இன்வெஸ்டர்ஸ் ஹேல் இன்வெஸ்ட் இன் கான்ஃபிடன்ஸ் இன்வெஸ்டிங். இப்போ பேங்கர் மட்டும் பேசுவோம் டெட் எடுக்கிறதுனால. இப்போ பேங்கரோட கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தியாகும். சரி, இப்போது ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு ரேஷியோ இருக்கும், எல்லாருக்கும் காமனாக இருக்காது. இப்போ யூ டேக் அ கம்பெனி, ஃபார்மா எடுத்தீங்கன்னா EBITDA வந்து ரொம்ப ஹை லெவல்ஸ் இருக்கும். ஓகே, ஏன்னா அது ஹைலி ப்ராஃபிட்டபிள் வெஞ்சர்ஸ். இஃப் யூ டேக் அதுலேயே வந்து ஃபார்முலேஷன்ஸ் இருக்குது, பல்க் ட்ரக்ஸும் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்கும். ஓகே, ஸோ அல்டிமேட்லி பார்த்தீங்கன்னா இப்போ யூ டேக் எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி, ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ரேஷியோ. 30%, 40% இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் ஒன்றும் கிடையாது, அதான் சாலரிஸ் ஒன்றும் மேஜர் எக்ஸ்பென்சஸ் கிடையாது, பாக்கியெல்லாம் சின்ன அமௌண்ட் தான். ஸோ தே வில் மேக் குட் மணி டிபெண்டிங் ஆன் த பிராண்ட் ஆல்சோ. Not that all colleges will have that 30-40%. Big brands. And the big brands வந்து நல்ல பர்சன்டேஜ் இருக்கும். Similarly, if you take hotel industry, ரொம்ப F&B பார்த்தீங்கன்னா வெறும் ரெஸ்டாரண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி லாட்ஜிங், தட் இஸ் போர்டிங் லாட்ஜிங், இந்த ஹோட்டல்ஸில் அந்த மாதிரி. ஆனால் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் தானே சார் நிறைய லாஸும் இருக்கும். அதாவது ஃபண்ட் டைவர்ஷன் வேறு மாதிரி. நான் வரேன் இந்த சப்ஜெக்ட் எங்கே மாட்டிக்கிறோம்னு சொல்லி. ஸோ இது வந்து IBITDAங்கிறது கீ ரேஷியோ, ஃபண்டமெண்டலி இது ரேஷியோ. நான் இது என்ன மெஷர் பண்ணுவோம்? ஸோ வாட் டு தே டூ வித் தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வாங்குற லோன் இருக்கு இல்லையா, வட்டி போக பாக்கி வச்சுருந்தா கடனை கட்டணும் திருப்பி. ஸோ ஒரு லோனில் 2 போர்ஷன் காம்பனண்ட் இருக்கும், ஒன்று வட்டி, இன்னொன்று பிரின்சிபல். வட்டி மட்டும் தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வரும். கடன் கட்ட பேலன்ஸ் ஷீட்டில் என்னோட லோன் அமௌண்ட் குறையும். சரியா? இப்போ அப்போ என்ன நடத்துனா, எனக்கு இந்த IBITDAங்கிறது வந்து ப்ரைமரிலி வட்டி எவ்வளோ கட்ட முடியும்னால, பிரின்சிபல் எவ்வளோ அடைக்க முடியும்னால இது கனெக்ட் பண்ணுவாங்க. இதை வச்சு தான் மெயினாக கனெக்ட் பண்ணுறது எல்லாமே. ஸோ இது வந்து ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் போர்ஷன் ஃபார் கேஷ் ஃப்ளோ பர்பஸஸ். இது வந்து ப்ரைமரிலி நல்லா இருக்கான்னு பார்க்கணும். நம்ம கேட்குற லோனுக்கு இது நம்ம கடன் கட்ட முடியுமா அப்படிங்கிறது ஒன்று பார்க்கணும். ரெண்டாவது பேலன்ஸ் ஷீட் சைடு. சரி, லாஸ்ட் டைம் நம்ம ரிமெம்பர் லாஸ்ட் டைம் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம பேசும்போது எவ்வளோ லோன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். பேலன்ஸ் ஷீட்டில் எவ்வளோ லோன் வாங்கலாம் சொல்லுவோம். ஆனால் எவ்வளோ கடன் கட்ட முடியுங்கிறது P&L சொல்லும். லோன் வாங்கிடலாம், அதை கட்ட முடியுமா திருப்பி வருஷம் அது P&L சொல்லும். ஸோ கிவன் திஸ், இப்போ பேலன்ஸ் ஷீட் பார்த்தீங்கன்னா அங்கே நிறையா கீ பாயிண்ட்ஸ் இருக்குது. ஃபண்டமெண்டலாக எந்த ஒரு பேங்கர்கிட்டையும் ஃபஸ்ட்டு எனக்கு லோன் வேணும் அப்படின்னு சொன்னாலே பிஸ்னஸாக இருந்தால் TOLTNW எவ்வளோ இருக்குன்னு கேட்பான்.
ஓகே டிஓஎல் பை டிஎன்டபிள்யூ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற ஃபஸ்ட்டு கேட்பாங்க. ஓகே அப்படின்னா என்ன சார்? அதுதான் நான் சொல்கிறேன். அதாவது லைபிலிட்டி சைடு பேலன்ஸ் ஷீட் பார்த்தா நம்ம கேபிட்டலும் லைபிலிட்டி தான். ஏன் நம்ம கேபிட்டல் லைபிலிட்டி அப்படின்னா என்றைக்குமே ஒரு கான்செப்ட் ஆஃப் ஃபினான்ஸ் என்னென்னா சட்டப்படியே நீங்கள் வேறு உங்கள் வியாபாரம் வேறு. யூ அண்ட் பிஸ்னஸ் ஆர் நாட் த சேம். இது சும்மா ஒரு லேமன் எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க. இப்போ நான் மளிகை கடை எங்கள் வீட்டு வாசல் வைக்கிறேன். நான் தான் வீட்டுக்கு சொந்தக்காரன். எங்கள் வீட்டு வாசல் மளிகை கடை வைக்கிறேன். என் ஒய்ஃப் வந்து நான் வெளில போயிட்டேன், கடையை பார்த்துக்கோங்க. ஸோ பையனும் பொண்ணும் வந்து கடையை பார்த்துக்கிறான். திடீர்னு ஒரு பருப்பு குறைஞ்சி போயிடுது, வேணும். ஓகே வாசல் கடையிலேருந்து தோரம்பருத்து எடுத்துன்னு வா அப்படின்னா என்ன ஆகும்? கடை முடிஞ்சு அவ்வளோதான், திவால் ஆகிடும். நீங்கள் என்ன பண்ணணும், அந்த 1 கிலோ தோரம்பருப்பு வாங்கணும்னா அந்த 1 கிலோ காசை வச்சுட்டு அவங்க தோரம்பருத்து போகணும். ஓகே ஸோ நீங்கள் வேறு, வியாபாரம் வேறு. ஸோ உங்கள் கேபிட்டல் நீங்கள் போடுற முதல் இருக்கு இல்லையா கம்பெனி, அதுவும் லைபிலிட்டி. கம்பெனிக்கு அது லைபிலிட்டி. ஓகே அல்லது கேபிட்டல் இன்றைக்குமே லைபிலிட்டி. நம்ம எல்லாருமே என்ன நினச்சிக்கிறோன்னா நம்ம தான் காசு போடுறோமே, நம்ம பணம் தானே, நம்ம கம்பெனி தானே. கிடையாது. நீ வேறு, உன் வியாபாரம் வேறு. ஓகே போத் இந்த ஃபண்டமெண்டல் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிக்கலைன்னா உங்களால் பிஸ்னஸ் ரன் பண்ண முடியாது. ஸோ த கம்பெனி ஓஸ் யூ மணி பேக். ஆனால் கடைசியில் உங்கள் முதல் அது த கம்பெனி பிலாங்ஸ் டு யூ ஒன்லி. ஆனால் அதுக்கு உங்கள் கேபிட்டல். இந்த கம்பெனி ஓஸ் தட் மணி டு யூ. இதை தவிர பாக்கி கீழே எல்லாமே இருக்கும். அது என்ன லைபிலிட்டிஸ்? பாக்கி வந்து நம்ம கிரெடிட்டார்ஸ் வாங்கியிருப்போம். தட் இஸ் கடனுக்கு நமக்கு ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணியிருப்போம், கிரெடிட்டார்ஸ். அதே மாதிரி லோன்ஸ் வாங்கியிருப்போம், கார் லோன் வாங்கியிருப்போம், ஹவுசிங் லோன் வாங்கியிருப்போம். அப்புறம் எல்லாம் வந்து கம்பெனி நடத்துறதுக்கு கடன் வாங்கியிருப்போம். தீஸ் ஆர் கால்ட் அவுட் சைட் லைபிலிட்டி. ஓகே கேபிட்டலுங்கிறது ப்ளஸ் அதோட ப்ராஃபிட், அக்ரூட் ப்ராஃபிட், இது ரெண்டுமே வந்து நம்மளுது, கம்பெனி. இது கம்பெனி ஓன்டு மணி. ஓகே ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவோம். அது வந்து அது பேர் நெட்வொர்த்துன்னு பேர். இந்த நெட்வொர்த்துக்கள் எவ்வளோ மடங்கு நான் கடன் வாங்கியிருக்கேன், ஹவு மச் ஐ ஓ மணி அவுட் சைட். இதுதான் கீ நம்பர், ஃபண்டமெண்டல் கீ நம்பர். இதில் என்ன ஐரனினா, இது வந்து 1950s ஸ்டாண்டர்ட் கமிட்டி, சோர் கமிட்டி, ஆர்பிஐ காலத்து அந்த காலத்தில் போட்ட ஃபார்முலா. அதெல்லாம் ஓகே ரொம்ப வருஷமாக இருக்குது. ஓகே ஆனால் ஒரு புக்கில் கூட அந்த ஃபார்முலா கிடையாது, இந்த ரேஷியோ கிடையாது. ஓகே ஒரு கிளாஸ் டிஸ்கஷன் கூட தெரியாது. நிறைய லெக்சர்ஸ் போவேன் நான். அப்போ முதல்ல இதுதான் என்னன்னு கேட்டேன்னா எல்லா பசங்களும் முடிப்பாங்க. ஏன்னா அந்த ரேஷியோ கிடையாது புக்ஸில். ஏன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதான் ஸ்கில்ஸ். ஓகே இது சீக்ரெட்டா வச்சிருக்காங்களோ? எக்ஸாக்ட், அது தெரியல. I did not know, but there is no secrecy in this, primarily because இது எல்லா பேங்கரும் கேட்குற முதல் நம்பர் தான். பேங்கரோட ட்ரைனிங் மேனுவலில் இருக்கும். ஆனால் நான் எம்பிஏ படிக்கிற புக்ஸில் கிடையாது, சிஏ படிக்கிற புக்ஸில் கிடையாது. இதுதான் ப்ராப்ளம். புரியுது. ஸோ யூ மஸ்ட் ஃபண்டமெண்டலி அண்டர்ஸ்டாண்ட் தி கான்செப்ட் ஆஃப் ஃபண்டிங். என்னென்னா எவ்வளோ லிவரேஜ் பண்ண முடியும், இந்த நெட்வொர்க்குக்கு எவ்வளோ வாங்கணும். சில பேங்கர்ஸ் 4 வச்சுப்பாங்க, சில சமயம் 6 வச்சுப்பாங்க, பேங்கர்ஸ் 5 வச்சுப்பாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் இண்டஸ்ட்ரி டு இண்டஸ்ட்ரி, பேங்கர் டு பேங்கர் ஆல்சோ. இது ஒரு செட் ஃபார்முலான்னு ஒன்று கிடையாது. பட் லெஸர் த பெட்டர். ஓகே யூ ஆர் வெரி ஸ்ட்ராங் அர்த்தம். That is the TOL TNW. That is if your TNW is higher, okay, then you are a very strong company. புரியுது. Own funds ஜாஸ்தின்னு அர்த்தம். ஓகே ஸோ வெரி ஸ்ட்ராங் கம்பெனி. ஸோ பேங்கரோட கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தி ஆகும். ஓகே தென் ஒர்க்கிங் கேபிட்டல் போகிறோம் அப்படின்னா கரண்ட் ரேஷியோன்னு பார்ப்போம். அதாவது ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸும் ஷார்ட் டேர்ம் அப்ளிகேஷனும், தட் இஸ் உங்கள் ஸ்டாக்கு, டெட்டார்ஸ் இதெல்லாம் சேர்த்து உங்கள் ஷார்ட் டேர்ம் லைபிலிட்டிஸ், உங்கள் ஓவர் டிராஃப்ட், கேஷ் கிரெடிட், ஷார்ட் டேர்ம் கிரெடிட்டார்ஸ் உடனே கடன் 1 இயர்க்குள்ள திருப்பி கூட கட்ட வேண்டியது. இது வந்து எவ்வளோ டைம்ஸ் இருக்குன்னு பார்ப்பாங்க. இது ஐடியா 1.3 டைம்ஸ் இருக்கணும். இது இல்லை, இது கம்மியாக இருந்ததுன்னா கம்பெனிஸ் வீக்குன்னு அர்த்தம். ஓகே தேர் கேஷ் கிரன்ச்னு அர்த்தம். சரி. ஸோ நீங்கள் ஆக்ஷன் அக்கௌண்டன்ட், நீங்கள் பேங்க் ஷீட் ஆர் ஆண்டர்பனர், நீங்கள் அக்கௌண்ட் பேங்க் ஷீட் ஃபைனலைஸ் பண்ணுறச்சு உங்கள் கம்பெனி ஸ்ட்ராங்காக இருக்கா, லாஸ்ட் இயர் என்ன பண்ணிருக்கோம் தெரிஞ்சிடும். ஓகே ஆனால் ஸ்மார்ட்டாக இருக்கும். ஓகே ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்ஸ்னா என்ன, லாங் டேர்ம் ப்ராஃபிட்ஸ்னா என்ன? ஓகே ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட், லாங் டேர்ம் ப்ராஃபிட் இஸ் நாட் அ கரெக்ட் வேர்ட் டு யூஸ். டெக்னிக்கலி ஷார்ட் டேர்ம்னு பார்த்தீங்கன்னா தேர் ஆர் ஒன் டைம் டிரான்சாக்ஷன்ஸ். இப்போ நான் பிஸ்னஸாக இருக்க மாட்டேன். இப்போ வந்து இந்த பர்டிகுலர் ஷோ somebody wants to take a royalty or somebody wants to take it. Actually உங்களுக்கு தான் ரைட்ஸ், assuming that I have the rights for this வச்சுக்கோங்க. நீங்கள் பிஸ்னஸ் இருக்கீங்க, நான் பிஸ்னஸ் இல்லை. நான் என்ன பண்ணுவேன், ஒருத்தர்கிட்ட ஒரு இவர் என்கிட்ட கேட்குறாரு, சார் இந்த ரொம்ப நாக்கு சார் இந்த ஆடியோ, why don't you give it to me, I'll buy. நான் பாட்காஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுப்போம் எக்ஸாம்பிள். தென் I'll sell it to him for some profit, some money I'll sell. உங்களுடைய ரைட்ஸ் வாங்கிப்பேன், அவர்கிட்ட கொடுப்பேன். கரெக்ட். ஸோ ஐ பே சம்திங் ஃபார் யுவர் ரைட்ஸ், கரெக்ட். ஐ கெட் சம் இன்கம் ஃப்ரம் ஹிம். ஆமாம், ஒன் டைம் ப்ராஃபிட். ஒன் டைம் ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட். ஓகே, திஸ் இஸ் கால்ட் ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட். ஓகே, ஷார்ட் டேர்மாக பண்ணுறது, ஒரு டிரான்சாக்ஷன்லேயே 2 டிரான்சாக்ஷன் இது பண்ணுறது. ஓகே, இது பண்ணுறதுக்கு எனக்கு ஆசை வந்துடுது. ஓகே, பிஹைண்ட் ஹவுஸ்லேயே திருப்பி போகிறேன், அருணா மேடம் கூட இன்டர்வியூ உட்காந்துக்கிறேன், பிஹைண்ட் ஹவுஸ்க்கு என்ன கூப்பிட்றாங்க, இதே ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணிகிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்க.
தென் ஐ பிகம் அ பிஸ்னஸ்மேன். ஓகே லாங் டர்ம் ஐ டூ திஸ் பிஸ்னஸ். ஓகே ஃபைன் ஃபைன். ஸோ தீஸ் ஆர் டூ டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ். அதாவது இது ட்ரேடராக பண்ணுறது இந்த ஷார்ட் டர்ம். நிறைய பேர் வந்து ட்ரேடிங் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ட்ரீஸ் லைக் சிங்கப்பூர், கண்ட்ரீஸ் லைக் ஹாங்காங், ஓகே இண்டஸ்ட்ரி ஹப் இருக்காது அவங்களுக்கு. மெஜாரிட்டி ஆஃப் த இன்கம் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ஹப்பாக இருக்கும். ஓகே ப்ளஸ் அவங்க ஸ்மார்ட்னஸ் ஆஃப் தட் எக்கானமி என்னென்னா, எனக்கு இடம் கிடையாது, அவங்கள்ட்டே மெட்டீரியல் வாங்குறேன், ரீபேக் பண்ணுறேன், ப்ராசஸ் பண்ணாமல் ரீபேக் பண்ணுறேன், விற்றுறேன், தட்ஸ் ஆல். ஓகே நாளைக்கு இந்த ப்ராடக்ட் எனக்கு சரியாக இல்லைச்சிங்க, தட்டிட்டு போயிட்டே இருப்பேன், நஷ்டம் போடுறோம் சொல்லி. புரியுது. ஆனால் அதுக்கான மிஷினரியில் பிளான்ட்லாம் போட்டேன்னா அப்போ லாஸ் தான். ஸோ யூ மஸ்ட் பி thorough about your business. ஓகே. ஸோ unless you're thorough about your business, never enter this venture. சார் நமக்கு நிறைய டெப்ட்ஸ் இருக்குது. அதில் கார்ப்பரேட் டெப்ட்னா என்னது? ஏன்னா கார்ப்பரேட் டெப்ட் அப்படின்ற அந்த டேர்மே சம்டைம் புரியவே அதனால கேட்குறேன். ரொம்ப சிம்பிள்மா. கார்ப்பரேட் டெட்ஸுங்கிறது வந்து லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம். ஓகே. இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, லார்ஜ் கார்ப்பரேட்ஸ், மிட் கார்ப்பரேட், பேங்கர்ஸ் வச்சுங்களேன். லார்ஜ் கார்ப்பரேட், மிட் கார்ப்பரேட்ஸ், எஸ்எம்இஸ், அப்புறம் டைனி செக்டர், இந்த மாதிரி 4 ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. ஓகே. இது ஒவ்வொரு டிவிஷன் இருக்குது. இப்போ எல்லாருமே எல்லா இதுக்குமே ஒரே இடத்துக்கு ஆள்கிட்ட போகாது. இதுக்கு தனி கிரெடிட் டீம் இருக்கும், இதுக்கு தனி கிரெடிட் டீம் இருக்கும், இது தனி பிஸ்னஸ் டீம் இருக்கும், அதெல்லாம் தனித்தனியாக செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே. கரெக்ட். ஸோ நீ இந்த டர்ன் வரைக்கும் நீ பாரு, இந்த டர்ன் ஓவரில் இந்த டர்ன் வரைக்கும் நீ பாரு, இந்த டர்ன் வரைக்கும் நீ பாரு, அப்போ அபவ் திஸ் டர்ன் ஓவர் நீ பாரு அப்படின்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ நோ இந்த டெட் அவன் கொடுக்கலாம் பார்த்தீங்களா, அவன் வந்து இண்டஸ்ட்ரி கொடுத்துருவாங்க. எம்எஸ்எம்இ நீ போ, let us assume you can look at turnover between 50 to 500 crores அப்படின்னு கொடுக்கலான்னு வச்சுக்கோங்க ஒரு டிவிஷனுக்கு. அப்போது பேன் இண்டியா 50 to 500 crores இவங்க தான் பார்க்க முடியும் அந்த பர்டிகுலர் பேங்க். இப்போ இந்த 50 to 500 crores பார்க்குறவங்க வந்து இட் கேன் பி எனி செக்டார். ஓகே. ஆட்டோமொபைலாக இருக்கலாம், ஃபார்மசியாக இருக்கலாம், ஐடியாக இருக்கலாம், ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், எனிதிங். பட் டர்ன் ஓவர் கிரைட்டீரியா இருக்கும். ஓகே. புரியுதா? ஸோ நவ் தி கார்ப்பரேட் டெட் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா, இவங்களுக்கு ஃபண்டிங் கொடுக்கறது இஸ் ஓவரால் கார்ப்பரேட் ஃபண்டிங். ஓகே. பட் இதில் வந்து ஷார்ட் டேர்மாக லாங் டேர்மாக இப்போ ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபண்டிங் இருக்குது. மொத்தம் கிட்டத்தட்ட 90 ப்ராடக்ட் இருக்குது. ஓகே. ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் ப்ராடக்ட்ஸ் ஃபினான்ஸில் 90 ப்ராடக்ட்ஸே இருக்குது. ஓகே. அதில் 30 வந்து ரொம்ப ப்ராமினென்ட் இன் இந்தியா. இப்போ நாங்கள் இது அகாடமி நடத்துகிறோமே, அதில் இந்த 30 ப்ராடக்ட்டுமே எங்களோட கேஸ் ஸ்டடியே சொல்லுவேன். இப்போ நானே பண்ண கேஸ் ஸ்டடியஸ் தான் சொல்லிடுவேன். ஓகே. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி பசங்களுக்கு புரிய வைக்கிறது ரொம்ப ஈஸி. ஓகே. டக்குன்னு மனசில் நிற்கும். புரியுது. உங்ககிட்ட அவ்வளோ கேஸ் ஸ்டடிஸ் இருக்குது. 140-150 கேஸ் ஸ்டடிஸ் நானே பண்ணியிருக்கேன் என் லைஃப்பில். ஓகே. ஸோ இதெல்லாம் பசங்கள்கிட்ட சொல்லுவேன். ஸோ ஒவ்வொரு கம்பெனிக்கும் என்ன மாதிரி சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்கள் வந்து ப்ரீமியர் இன்ஸ்டியூட்லாம் பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டடிஸ் வந்து வேறு யாரோ பண்ண கேஸ் ஸ்டடி, யூஎஸில் பண்ண கேஸ் ஸ்டடி கொடுப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒரு பேப்பர் இருக்கும். அதில் வந்து பெப்சி கோலா வார். ஓகே. இட்ஸ் ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் கேஸ் ஸ்டடிஸ். இந்த பெப்சி கோலா வார் வந்து யாரோ பண்ணி ஹார்வர்டு கொடுத்து, ஹார்வர்டு வந்து ப்ரீமியர் இன்ஸ்டியூட்டுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆர் எனி இன்ஸ்டியூட், அது இன்ஸ்டியூட் வச்சுங்க, கெலாகோஸ், க்ளோனோ ஏதோ ஒரு இன்ஸ்டியூட் நீங்கள் கொடுத்துருப்பாங்க ஃபார் அ ராயல்ட்டி. பசங்க இஸ் அசஸ் பேஸ்ட் ஆன் சம்படி எல்ஸ் ஹூ ஹஸ் டன் இன் யூஎஸ்ல எங்கேயோ பண்ண அசைன்மெண்ட்டை இங்கே அசஸ் பண்ணுவாங்க. ஓகே. இப்போது நான் வந்து அந்த கேஸில் ஒரு கொஸ்டின் கேட்குறேன்னு வச்சுக்கோங்க ப்ரொஃபஸரை, இந்த மாதிரி இருக்கலாம்னு அசியூம் பண்ணி தான் அவர் ஆன்சர் சொல்லுவார். ஓகே. ஆனால் நீ என்னோட கிளாஸ் அப்படி கிடையாது, நானே பண்ண கேஸ் ஸ்டடிஸ். ஓகே. ஓகே. ஸோ பசங்க தானே சார் இதை எப்படி பண்ணிடலாம். ஏன்னா பசங்க வெரி ஸ்மார்ட் டுடே, எக்ஸ்ட்ரீம்லி ஆர் வெரி ஸ்மார்ட் கைஸ் ஆல்சோ. ஸோ கிளாஸில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அந்த மாதிரி நிறைய நானே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதை திடீர்னு ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் திங்க் பண்ணுவாங்க. இந்த கொஸ்டின் கேட்கும்போது நான் ஏன் அந்த ஆங்கிளில் பண்ணலங்கிறது ஐ வில் டெல் தெம் வாட் வாஸ் த ப்ராப்ளம். ஏன்னா நான் பண்ணி அனுபவிச்ச கேஸ் ஸ்டடி. ஸோ பசங்க ரொம்ப ஈஸியாக புரியும். That's why I trust them with skills, trust them with examples. So come back to your question, corporate debts வந்து long term and short term. The 30 products which are prominent in India, it can fall in short term or long term. Okay. For example, the working capital loan சொல்கிறது working capital loan சிசின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க, இல்லை ஓடின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் உண்டு. சிசி யார் கொடுக்கணும், ஓடி யார் கொடுக்கணும், இது பேசுவோம். அதே மாதிரி கமர்ஷியல் பேப்பர்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது, ஷார்ட் டேர்ம் ப்ராடக்ட். இது வந்து ரொம்ப சீப் இன்ட்ரெஸ்ட், நிறைய பேருக்கு தெரியாது இந்த ப்ராடக்ட், நிறைய பேங்கர்ஸ்க்கே தெரியாது இந்த ப்ராடக்ட். கமர்ஷியல் பேப்பர் பியூட்டிஃபுல் ப்ராடக்ட் இது. ஓகே. லாஸ்ட் டைம் நம்ம சிசி பேசியிருந்தோம், ஆனால் இது கமர்ஷியல் நம்ம பேசலாம். கமர்ஷியல் பேப்பர் இந்த சிசியோட ஒரு லிமிட் சப்ளிமெண்ட் மாதிரி. அது வந்து 91 மன்மோகன் சிங் இருக்கிறச்சு அனௌன்ஸ் பண்ணி, அப்போ நான் வந்து இந்தியாவிலே ஒன் ஆஃப் தி ஏர்லியஸ்ட் கமர்ஷியல் பேப்பர் நான் தான் ஃப்ளோட் பண்ணோம் அந்த காலம் 91. ஐ வாஸ் 23 years that time. ஓகே. அப்போவே இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். அது மாதிரி இசிபின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது, லாங் டேர்ம் ப்ராடக்ட்ஸ் which RBI is encouraging. Check not the finest products even for government to raise. Central government to raise பண்ணலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் ரைஸ் பண்ணலாம். இட்ஸ் பியூட்டிஃபுல் ப்ராடக்ட், வெரி சீப் ரேட்ஸ். ஓகே. அண்ட் இட்ஸ் லாங் டேர்ம். ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் தே கேன் கிவ் 20 years 30 years டேட். இவங்க பண்ணுறதா இருந்தால் ஃபார் எக்ஸாம்பிள் தேர் ஆர் கம்பெனிஸ் விச் டஸ்ட் ரிஃபைனரிஸ்.
ஏன்னா அதுக்கு ரிட்டர்ன்ஸ் ரொம்ப நாள் ஆகும். ஓகே. they can get a long term 25 year 30 year debt எடுக்கலாம். ஓகே. லோன்ஸ் நம்ம வந்து 5 years 7 years நார்மல் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி 25-30 years வரைக்கும் கொடுப்பாங்க. கம்பெனி அந்த மாதிரி ரேஸ் பண்ணியிருக்கோம். இட் இஸ் நாட் தட் இட் இஸ் நியூ டு அஸ். பட் கவர்மெண்ட்ஸ் நிறைய பண்ணலாம். இட்ஸ் ஆல் பாசிபிள். இட்ஸ் நாட் தட் டிஃபிகல்ட், பட் ரொம்ப சீப் ரேட்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். சார், இதில் நீங்கள் சொன்னதெல்லாம் எனக்கு அந்த டெப்ட்டு, கார்ப்பரேட் டெப்டெல்லாம் கிளியராகவே புரிஞ்சுது. இதில் இன்னொரு விஷயம், எப்பயுமே நமக்கு மனசுக்குள்ளே ஒன்று இருக்கும், ரிச் கெட் ரிச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, புவர் கெட் புவரர் சொல்லுவாங்க. இப்போ ரிச் மேனும் வந்து கடன்லாம் வாங்குறான், ஆனால் அந்த கடனை மல்டிபிள் பண்ணிடுறான். எப்படியோ அவனோட வந்து ப்ராஃபிட்டில் மல்டிபிள் பண்ணிடுறான். அது எப்படி சார், அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி அவனுக்கு மட்டும் ஒர்க் ஆகுது? அவனுக்கு மட்டும் ஒர்க் ஆகுது இல்லைம்மா. அதாவது நான் சொன்ன மாதிரி இந்த ரெண்டே ரேஷியோஸ் மட்டும் தான் பார்க்கணும். தட் இஸ் நம்ம வாங்கிருக்கிற கடன் எவ்வளோ வாங்க முடியும். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன வேணும்னு டிசைட் பண்ணிக்கணும். என்ன வேணும், எதுக்கு வேணும், இது மட்டும் கிளியராக டிஃபைன் பண்ணிக்கணும். ஓகே. இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஃபஸ்ட்டு டெட் ரைசிங் என்னென்னா, ஃபண்டமெண்டலாக எனக்கு என்ன எவ்வளோ வேணும், எதுக்கு வேணும், இதான் ஃபண்டமெண்டல் கொஸ்டின் ஒருத்தர் கேட்கணும். இது ப்ரமோட்டரை கேட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் பேங்க்ரேட்டை பார்த்துப்போம். முதல்ல ப்ரமோட்டரே தே மஸ்ட் பி கன்வின்ஸ்ட் அபவுட் த லோன். இதுக்கு முன்னாடி லெட் அஸ் அஸ்யூம் தட் எங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வருதுன்னு வச்சுப்போம். நான் தான் ப்ரமோட்டர், எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் வருது, நான் டெக்னிக்கல் மேன், எனக்கு ஃபினான்ஸ் தெரியாது. இப்போது எனக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்த உடனே இதை நான் எப்படி ப்ராஃபிட்டபிளாக இல்லையான்னு தெரியும் எனக்கு. ஐ நீட் நாட் பி அந்த இண்டஸ்ட்ரி இருக்கணும் அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் அகர்பத்தி, ஒரு ஃப்ரான்ஸ்லேருந்து ஒரு அகர்பத்தி, ஒரு பர்டிகுலர் பெர்ஃப்யூம் அகர்பத்தி வருதுன்னு வச்சுப்போம். வெரி காஸ்ட்லி அகர்பத்தி டு பி மேனுஃபேக்சர் இந்தியா ஃபார் அ சீப்பர் ப்ரைஸ்னு வச்சுப்போம். இப்போ இதில் காசு பண்ண முடியாது எனக்கு எப்படி தெரியும்? ஐ எம் மெக்கானிக் இன்ஜினியர், எனக்கும் அகர்பத்தி ஃபாஸ்ட்லிங்க என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இன்ஜினியர் எனக்கு அவ்வளோதான். ஐ கேன் டூ த பிளான்ட். அதுக்கு மேலே கெமிக்கல் சைடு ஏன்னா அவன் மெக்கானிக்கல் இன்ஜினியர். எக்ஸாக்ட்லி. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஐ வில் ஹையர் பீப்புள், தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஆனால் ஃபர்ஸ்ட் மெட்லி ஐ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் இன்வெஸ்டிங் இன். இப்போ நான் அந்த கெமிக்கல் இன்ஜினியர் கூப்பிட்றதுக்கு முன்னாடி ஐ மஸ்ட் நோ ஐ வில் மேக் சம் ரிட்டர்ன்ஸ். கரெக்ட். ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும்னா, ஹவு டு அசஸ் இட்? அதுக்கு ஃபினான்ஸ் ஒரு டெக்னிக் சொல்கிறது. என்ன சொல்கிறதுனா, அதாவது வேரியஸ் சாப்டர் ஃபினான்ஸ் இருக்குது. காஸ்டிங் ஒரு டெக்னிக் இருக்குது, அக்கௌண்டிங் ஒன்று இருக்குது, ஃபினான்ஸ் ஒன்று இருக்குது. இது ஒரு மசாலாவாக பண்ணும். அதாவது நல்லா படித்தவங்களுக்கு இது தெரியும். அது சப்ஜெக்ட் நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தவங்களுக்கு எல்லாமே படிச்சிருப்பாங்க, பட் அப்ளை பண்ணுறதுக்கு தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் எப்படி சொல்கிறேன் பசங்களுக்குன்னா, ஒரு ப்ராஜெக்ட் வரும்போது ஃபஸ்ட்டு டூ காஸ்டிங். என்ன காஸ்டிங் பண்ணணும் அப்படின்னா, எல்லா காஸ்டிங் கால் பண்ண வேணாம். ஒரே ஒரு சாப்டர் இருக்குது, மார்ஜினல் காஸ்டிங் ஒரு சாப்டர். ஓகே. இந்த ப்ராடக்ட் வித் எவ்வளோ மார்ஜின் வரும் அந்த மாதிரி? இந்த ப்ராடக்ட்டை வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வயபிலிட்டி இருக்கான்னு பார்க்கணும். ஓகே. ஃபஸ்ட் வயபிலிட்டி பார்க்கணும். இப்போது நான் வந்து இந்த ப்ராடக்ட் ₹100 கொடுத்துருக்கான்னு எனக்கு வந்து 50 ரூபீஸ், அதாவது வேரியபிள் காஸ்ட், ஃபிக்ஸ் காஸ்ட், ரெண்டு காஸ்ட் இருக்குது. வாட் இஸ் வேரியபிள் காஸ்ட் அப்படின்னா, இப்போ அந்த ப்ராடக்ட்டை பார்த்தாலே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேன் வச்சுக்கலாம், இதுக்கு அவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணணும். டேக் அ சிம்பிள் பென். அந்த பெனில் வந்து நீங்கள் ரோட்டில் போகிற யாருமே அந்த பேனாக பார்த்தாலே அது என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்கான்னு தெரியும். நார்மல் ஃபவுண்ட் இந்த பென் வச்சுங்க, பால் பாயிண்ட் பென் வச்சுப்போம். அப்போ யூ நீட் தட் அமௌண்ட் ஆஃப் கிரானியூல்ஸ், பிளாஸ்டிக் கிரானியூல்ஸ். யூ நீட் தட் அந்த இங்க் ஃபில்லர், கரெக்ட், அந்த இங்க் போடுறது. அப்புறம் நிப் வேணும், கேப் பண்ணணும், அப்புறம் ஃபிலிம் ரோல்ஸ் பண்ணணும். ஃபிலிம் ரோல்ஸ் அந்த பர்டிகுலர் பிராண்டு போடுவோம் இல்லையா, அந்த ஃபிலிம் ரோல் அது பண்ணணும். ஸோ அதை பார்த்தாலே உங்களுக்கு ப்ராடக்ட் பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும், சரி இதெல்லாம் ரா மெட்டீரியல் அங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரு ப்ரைஸிங் இருக்கும். இப்போது பாசிட்டிவ் கோரிலேஷன் இருக்குது ஸ்டாட்டிஸ்டிக்ஸில். ஸோ இது ஒரு டெக்னிக். வாட் டஸ் பாசிட்டிவ் கோரிலேஷன் மீன் அப்படி பார்த்தோன்னா, இப்போ இந்த ஒரு பேனா பண்ணுறதுக்கு எனக்கு 10 கிரானியூல் வேணும், பிளாஸ்டிக் கிரானியூல் வேணும் வச்சுப்போம் எக்ஸாம்பிள். 2 பேனா பண்ணுறதுக்கு 20 வேணும், 3 ஒன்று பண்ணால் 30 வேணும், 4 பண்ணால் 40 வேணும். கரெக்ட். ஸோ அந்த ரா மெட்டீரியல் வேரியஸ் வித் ப்ரொடக்ஷன், பாசிட்டிவ்லி வேரியஸ் ப்ரொடக்ஷன். பாசிட்டிவ் குவாலிட்டி இது ஜாஸ்தியாக இது ஜாஸ்தியாகிட்டே இருக்கும், இது கம்மியாக இதுவும் கம்மியாகிட்டே இருக்கும், யூசேஜ். கரெக்ட். ஸோ திஸ் இஸ் கால்ட் ரா மெட்டீரியல் அனாலிசிஸ். இது ஒரு வேரியபிள் காஸ்ட்னு சொல்லுவோம். ஏன் இது வேரியபிள் காஸ்ட் சொல்லுவோம்னா, இட் வேரிஸ் வித் ப்ரொடக்ஷன். ஓகே. அதே மாதிரி அதுக்கு பவர் வேணும் அது பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக. இப்போ இது பவர் வேணும்னா அப்போ இட் சேஞ்சஸ். இப்போ ஒரு பேனா பார்த்தாங்க 5 யூனிட்னா 2 பேனா 10 யூனிட் வரும், 3 பேனா 15 யூனிட் வரும். இட் அகெயின் வேரிஸ் வித் ப்ரொடக்ஷன், வேரியபிள் காஸ்ட். அதே மாதிரி ஓகே, சிலதை வந்து உங்களுக்கு தெரியும், யூஸ் பண்ணவும் தெரியும், ஆனால் எவ்வளோ பண்ணுறாங்கன்னு தெரியாது. அது என்ன மாதிரி பொருள்னா, இப்போ இந்த பால் பாயிண்ட் பென் பண்ணுறேன் இல்லையா, ஐ வில் டூ மல்டி கலர். ஐ வில் நாட் கான்சன்ட்ரேட் ஒன்லி ஆன் ப்ளூ. ஓ பிஆர்கே ப்ளூ கலர் மட்டும் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. பிஆர்கேயோட பிராண்டில் யூ ஹேவ் மல்டி கலர் பென்ஸ். கரெக்ட். ஸோ ஒரு ஏஜென்சி என்ன சொல்லுவோம், வெளிலேருந்து சரிப்பா எனக்கு 1000 பென்னா கூட, பிளாக் பென் கொடு, இன்னொரு ஏஜென்சி 500 ப்ளூ பென் கொடுன்னு சொல்லுவோம். கரெக்ட். ஸோ ஐ வில் ஹேவ் மல்டி இங்க். கரெக்ட். சரி, இப்போ நான் பிளாக் இங்க் ப்ராசஸ் போயிட்டு நினச்சிப்போம் போயிட்டு. ஸோ பிளாக் இங்க் 500 பண்ணி கொடுத்துறேன்,
இந்த ஆளுக்கு. இப்போ ப்ளூ கார்டர் வந்துருக்கு, அதில் ப்ளூ இங்க் நான் விட முடியாது, ஏன்னா ஆல்ரெடி பிளாக்கிஷ் பிளாக் பாயிண்ட் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண அந்த பிளாக் உள்ளே இருக்கிற அத்தனை பிளாக் க்ளீன் பண்ணும். அப்போ யூஸ் அ கெமிக்கல் ஓகே லைக் காஸ்டிக் வாஷ். ஸோ என்ன பண்ணுவேன், அதில் காஸ்டிக் வாஷ் கொடுத்து அந்த பைப்லைன் இருக்க அத்தனை பிளாக்கும் வெளில எடுத்துருவேன். அப்புறம் தான் ப்ளூ இங்க் போடும். அப்போ தான் எனக்கு ப்ளூவாக பென் வரும், இல்லை ப்ளூ பிளாக்காக வரும். கரெக்ட். ஸோ ப்ளூவாக தான் வரும். அப்படின்னா ஐ ஹவ் யூஸ் சம் மெட்டீரியல். ஐ நோ தேர் இஸ் அ கெமிக்கல் டு பி யூஸ்ட், பட் ஆஸ் அன் அவுட் சைடர் ஐ வில் நாட் நோ ஹவு மச் இட் இஸ் யூஸ்ட். இன்டர்னல் தெரியும், அந்த ப்ரொமோட்டருக்கும் அந்த ப்ராசஸருக்கும் தெரியும். பட் வெளில இப்போ ஒருத்தர் பார்த்தோம்னா நம்ம எவ்வளோ கிரானஸ் சொல்கிற மாதிரி எத்தனை கெமிக்கல் யூஸ் பண்ணான்னு தெரியாது. கரெக்ட். பட் யூ நோ தட் இட் இஸ் யூஸ்ட். ஸோ இந்த மூணுமே வேரியபிள், இட் வேரிஸ் இன் ப்ரொடக்ஷன். ஓகே சரியா? நவ் இந்த வேரியபிள் காஸ்ட் அஸ் அ பர்சன்டேஜ் எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். ஓகே. அதுக்கப்புறம் ஃபிக்ஸ்ட் காஸ்ட். நமக்கு வந்து இந்த ப்ராடக்ட் நம்ம போகணுன்னா எத்தனை எவ்வளோ இடம் ஃபேக்ட்ரி வாங்கணும், எவ்வளோ பில்டிங், எவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும், இல்லை ரெண்டட் பிளேஸ் எடுக்கணுமா, அதை காஸ்ட் அசஸ் பண்ணாங்க. ஸோ கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ் காஸ்ட். ஸோ ஃபிக்ஸ்ட் காஸ்ட் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ அதுக்கான வாடகை என்ன தரணும். இப்போது நீங்கள் அதை பண்ணினாலும் பண்ணலைனாலும் வேரியபிள் காஸ்ட் வந்து வேரியஸ் ப்ரொடக்ஷன், ஃபிக்ஸ்ட் காஸ்ட் ரிமைன்ஸ் ஃபிக்ஸ்டு. ஓகே. இப்போ நான் வந்து அங்கே கம்பெனியோட CFO, எனக்கு 1 லட்சம் சாலரின்னு வச்சுப்போம். அப்போது நான் கம்பெனி ரன் பண்ணாலும் பண்ணலைனாலும் எத்தனை பர்சன்ட் கெப்பாசிட்டி பண்ணாலும் எனக்கு 1 லட்சம் தான். அதுமாதிரி ரெண்ட்டு இல்லை. ஸோ தேர் ஆர் ஃபிக்ஸ்ட் காஸ்ட். இது ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஆல்ரெடி, இட்ஸ் ஃபிக்ஸ் ஃபார் திஸ் இயர். கரெக்ட். ஸோ தேர்ஃபோர் இந்த ஃபிக்ஸ்ட் காஸ்ட் மீட் பண்ணுறதுக்கு யூ நீட் தட் சர்ப்ளஸ். இது சேல்ஸ்லேருந்து வேரியபிள் காஸ்ட் மைனஸ் பண்ண போக என்ன அமௌண்ட் இருக்கோ அது வந்து ஃபிக்ஸ்ட் காஸ்ட் மீட் பண்ணும். ஓகே. அப்போ நான் எத்தனை யூனிட் பண்ணணுன்னா இதை ஃபிக்ஸ் காஸ்ட் மீட் பண்ண முடியும் உங்களுக்கு தெரியும். இட்ஸ் கால்ட் பிரேக் ஈவன் கெபாசிட்டி. யூசுவலி ஒரு பிஸ்னஸ்மேன் வந்து இதெல்லாம் வந்து இதுதான் ஃபண்டமெண்டல். ஓகே. இதுதான் ஃபண்டமெண்டல். இவன் ப்ராஃபிட் இருக்கா அந்த வியாபாரத்தில் பார்க்கணும். இதுக்கு தாண்டி சரி ப்ராஃபிட் இருக்குன்னு வச்சுப்போம், அவன் ஒரு சேல்ஸ் நம்பர் கொடுத்துருமா, அதை அசியூம் பண்ணிக்கிறோம் செல்லிங் ப்ரைஸ்னா. இப்போது இந்த செல்லிங் நான் ஐ மீன் க்ரௌடட் மார்க்கெட் தான், பர்ஃபெக்ட் காம்படிஷன். கரெக்ட். நிறைய இண்டஸ்ட்ரி, நிறைய பேர் இருக்காங்க இண்டஸ்ட்ரியில். இஃப் ஐ ஹேவ் டு செல் மை நியூ பிராண்ட் ஐ ஹேவ் டு பெனிட்ரேட் த ப்ரைஸ் ஆர் டூ சம் பிஸ்னஸ் ப்ரமோஷன். கரெக்ட். கண்டிப்பாக அதுக்கு எக்ஸ்பென்சஸ் ஆகுமா? ஆமாம், நம்ம மார்க்கெட்டிங் பண்ணணும், ஒன்று மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ் ஆகும், எக்ஸ் ஆகும். ஆர் இப்போ இன்னொரு ஸ்ட்ராட்டஜி என்ன, பிஸ்னஸ் டெவலப் பண்ணாமல் சேல்ஸ் ப்ரைஸை குறைக்கணும் டு பீட் த காம்படிஷன். ஹை குவாலிட்டி கொடுக்கணும், சேல் ப்ரைஸ் கம்மியாகும். அப்போ திருப்பி வேரியபிள் காஸ்ட் அடி வாங்குமா, இந்த ப்ராஃபிட் அடி வாங்கும். கண்டிப்பாக. கரெக்ட். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் இது சென்சிட்டிவிட்டி அனாலிசிஸ். ஹவு சென்சிட்டிவ் இஸ் தி ப்ரைசிங் ஃபார் யூ அப்படிங்கிறது பார்க்கணும். நவ் கிவன் தீஸ் டூ, இதுக்கு அப்புறமா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்ததுனால் அண்ட் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் மீட் பண்ணி ஒரு பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்னா யூ கோ ஹெட் த ப்ராஜெக்ட். ஓ ஓகே. சரி, நான் இந்த ப்ராஃபிட் வந்து எனக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்கா எனக்கு எப்படி தெரியும்? அதுக்கு நான் என்ன அசஸ் பண்ணுவேன் அப்படின்னா என்னோட ரிட்டர்ன்ஸ் என்ன நான் ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். ஓகே. ஃபர்ஸ்டே எனக்கு ஒரு பிஸ்னஸில் காசு போட்டால் 1 வருஷத்தில் வராது, போட்டு ஒரு பீரியட் ஆஃப் 5 years காம்பவுண்டடாக ஐ ஷுட் கெட் திஸ் மணி. இப்போ என்ன கேட்டால் 24% சொல்லுவேன். 24% நார்மல் பிஸ்னஸ் ரிட்டர்ன்ஸ். ஓகே. நவ் வாட் டஸ் திஸ் ரிட்டர்ன்ஸ் மீன்? ஏன் இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்செப்ட் ஆஃப் ஃபினான்ஸ் என்னன்னா இவ் ரிஸ்க் இஸ் ஹை ரிட்டர்ன் இஸ் ஹை. ஓகே. ரிஸ்க் ஜாஸ்தியாக ஜாஸ்தி ரிட்டர்ன் ஜாஸ்தியாகும். இது சும்மா டேவன் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்களுக்கு உங்கள்கிட்ட 10 கோடி பணம் இருக்குது, உங்களுக்கு ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்கணும், நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் லைக் போகிறாரு, குழந்தை குட்டியோட ஹாப்பியாக இருக்கணும், பசங்க நல்லா படிக்க வைக்கணும். கரெக்ட். தட்ஸ் லைஃப் ஆம்பிஷன். கரெக்ட். ஸோ வீட்டில் ஈஸ்டாரில் உட்காந்துட்டு வாட் கேன் டூ தட் மணி ஏர்ன் பண்ணாமல் ஏதாவது எஃப்டி ஆர்டி எஃப்டி போடுவீங்க. எஃப்டி ஸோ ஸ்டாக்கோட ரிஸ்க்கு, எஃப்டி ரிஸ்க் ஃப்ரீ. ஸோ யூ புட் இந்த பேங்க், ஸ்டேட் பேங்க்கில் போய் எஃப்டியில் போடுறீங்க, 6% 5% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க, யூ ஆர் ஹாப்பி வித் தட் மணி. சரியா? வருஷத்துக்கு 50 லட்சம் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் வந்துடும். வித் தட் யூ ஏர்ன் யுவர் லிவிங். கரெக்ட். கரெக்ட். சரி, இப்போது நான் வந்து உங்களுக்கு நல்ல குட் ஃப்ரெண்ட், நான் இந்த அகாடமிக்கு எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேணுமே அருணா, கேன் யூ ப்ளீஸ் ஹெல்ப்பிங் கேட்குறேன். ஓகே. ஓகே, பிஆர்கே நல்லா பண்ணுறது தான், ஹி இஸ் டூயிங் வெல் இன் த பிஸ்னஸ், வை டோன்ட் வி இன்வெஸ்ட் வித் தம்? பட் வில் யூ கிவ் இட் அட் 6% டு மீ? டெஃபினெட்லி நாட். இன்னும் கொஞ்சம் அதிகமாக வச்சு தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஏன்? எனக்கு ஒரு செக்யூரிட்டிக்காக. தட் இஸ் பிகாஸ் யூ பர்சீவ் risk of giving money to BRK is higher than the risk of keeping it in SBI. Okay, correct. Risk goes high for you. That's why you increase your returns. Correct. So the more riskier, the more is your return. இப்போ எனக்கு வேணாம், third person, suppose இவருக்கு ஒன்று வச்சுப்போம், இப்போ ஒரு ஸ்டுடியோ போட போகிறேன், எனக்கு இவரை நல்லா தெரியும், உங்களுக்கு தெரியாது, இவர் எனக்கு நல்லா தெரியும். புரியுது. நான் இவருக்கு அவங்களுக்காக நீங்கள் என்கிட்ட உங்கள்கிட்ட கேட்குறேன். அப்போது எனக்கு நீங்கள் 12% கொடுக்குறீங்கன்னா அவருக்கு 18% கொடுப்பீங்க. கண்டிப்பாக. சம் பர்சன்ட் இப்படி மச் ஹையர் தேன் லெண்டிங் இட் டு மீ. கரெக்ட். ஏன்னா நீங்கள் சட்டையை பிடிச்ச நான் வந்து ஆமாம் அங்கே புரியுது. ஸோ ரிஸ்க் இஸ் ஹை. ஓகே. தேர்ஃபோர் ரிஸ்க் இஸ் ஹை, ரிட்டர்ன் இஸ் ஹை தான் ஃபண்டமெண்டல் கான்செப்ட் ஆஃப் ஃபினான்ஸ். ஸோ பேங்க்கர்கிட்ட என்றைக்குமே போய்
நம்ம நெகோஷியேட் பண்ணும்போது when you go for a negotiation of interest நிறைய பேர் என்கிட்ட தான் கேட்பாங்க சரி வட்டி ரொம்ப ஜாஸ்தி இருக்கு சார் வட்டி ஜாஸ்தியாக்குறத விட நீங்கள் ரிஸ்க் மிட்டிகேஷன் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம் பேங்கர் ஒரு ப்ரொபோசல் பார்த்து ரிஸ்க்லாம் என்னன்னு பார்ப்போம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்ன இந்த ப்ரொபோசலில் தான் பார்ப்பாங்க இஃப் த கேஷ் ஃப்ளோ ரிஸ்க்ஸ் ஆர் நாட் தேர் செக்யூரிட்டி ரிஸ்க் இருக்குது அப்படின்னா he will increase the rate செக்யூரிட்டி ஃபேக்டர் நல்லா இருக்குது கேஷ் ஃப்ளோஸ் மோசமாக இருக்குது அப்படின்னா still increase the rates this is much riskier நான் கேஷ் ஃப்ளோஸ் இல்லைனா என்ன கடன் கட்டுறது அப்புறம் நீங்கள் கேஸ் போட்டு செக்யூரிட்டி ஸ்டாப் பண்ண என்ன பண்ணுறது கரெக்ட் ஸோ கேஷ் ஃப்ளோஸ் தான் மெயின் பேங்கருக்கு ஸோ த பெட்டர் த கேஷ் ஃப்ளோஸ் good is a proposal better the security along with the good cash flows proposal go like this ஈஸியாக புஷ் ஆகிடும் ஆனால் ரிஸ்க் என்னென்னா இது ரெண்டுமே சுமாராக இருக்குது இல்லை ஒன்று சுமாராக இருக்குது அப்படின்னா தென் தெர் இஸ் அ ரிஸ்க் ஆஃப் டிஃபால்ட் ஓகே அப்போ உங்கள் ப்ரைஸிங் ஏற்றுருவாங்க கொடுக்கலாம் பட் ப்ரைஸ் ஏற்றும் ஸோ ஆஸ் அ ப்ரொமோட்டர் யூ மஸ்ட் டெல் த பேங்கர் யூ மஸ்ட் கன்வின்ஸ் த பேங்கர் கன்வின்ஸ் த பேங்கர் தட் தீஸ் ஆர் த இன்டிகல் ஃபேக்டர்ஸ் தேர்ஃபார் ரிஸ்க் ஆஃப் லெண்டிங் டு மீ இஸ் லெஸர் அப்படின்னா ரேட்டை கம்மியாக கொடுப்போம் ஓகே இப்போ அவனுக்கும் ரிஸ்க் சைட் ரிட்டர்ன் செய்யணும் அவனுக்கும் அதே ஃபார்முலா தானே ஓகே இதுதான் அந்த கீ ஃபார்முலா கரெக்ட் ஓகே சார் ஆக்சுவலி நம்ம கவர்மெண்ட் பற்றி பேசியிருந்தோம் இப்போ ஒரு லேமேன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசலாம் ஒரு ஆக்சுவலி நான் ஒரு குடும்ப தலைவன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நான் ஒரு 50,000 ரூபா தான் சம்பளம் வாங்குறேன் ஆனால் எனக்கு வந்து 50,000 ரூபாய்க்கு மேலே வந்து கடன் இருக்குது இதை நான் எப்படி வந்து அனலைஸ் பண்ணுறது என்னோட கடனெல்லாம் நான் எப்படி வந்து சீக்கிரமாக அடைக்கிறது ஓகே 50,000 ரூபாய்க்கு மேலே கடன் வாங்குறது இஸ் வெரி ஈஸி இட் இஸ் நாட் டிஃபிகல்ட் தட் இஸ் அப்போ 50,000 ரூபா நம்ம கடன் இப்போ 1 lakh கடன் வாங்கிருக்கோம் வச்சுப்போம் உங்கள் மந்த்லி இன்கம் இஸ் ஒன்லி 50,000 லெட்ஸ் அஸ்யூம் தட் இப்போ இந்த 50,000 இஸ் மை இன்கம் இதில் எவ்வளோ நான் சேவ் பண்ணுறேன் இஸ் இம்பார்ட்டன்ட் சப்போஸ் லேட்டஸ்ட் டைம் ஐ எம் சேவிங் 10,000 5 மாதத்துக்கு கடன் கட்டிடலாம் சப்போஸ் ஐ எம் சேவிங் ஒன்லி 2,500 rupees 20 மாதத்துக்கு கடன் கட்டலாம் ஓகே கரெக்டா ஸோ பட் எனக்கு 20 மாதம் தாக்கு பிடிக்க முடியுமா 10 மாதம் தாக்கு முடியும் 5 மாதம் தாக்கு முடியும் அந்த கணக்கு தான் முக்கியம் அதான் சொல்கிறேன் இந்த சர்ப்ளஸ்லேருந்து எவ்வளோ உங்களால் கடன் கட்ட முடியும் இது கம்பெனிக்கும் சரி கவர்மெண்ட்டுக்கும் சரி இண்டிவிஜுவலுக்கும் சரி ஃபினான்ஸ் சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ் தான் என்னால் எவ்வளோ கட்ட முடியும் மாதம் மாதம் எவ்வளோ சேவ் பண்ணி கட்ட முடியும் இஸ் இஷ்யூ ஏன்னா திடீர்னு ஒரு எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸ் வரும் திடீர்னு பசங்க இந்த எஜுகேஷன் டூர் போகிறேன் இப்போ ஸ்கூலில் இஷ்யூ போகிறேன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் யூ மஸ்ட் பிளான் இட் ப்ராப்பர்லி இல்லை அந்த மாதம் இஎம்ஐ காலியாகிடும் ஸோ யூ மஸ்ட் அக்கார்டிங்லி பிளான் தி ஹோல் ஸோ ஹவு மச் சர்ப்ளஸ் யூ ஹேவ் ஹவு மச் யூ ஹேவ் டு ரீபே ஓகே ஓகே ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கடன் வாங்குறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் எவ்வளோ கடன் வாங்கணுன்றதை யோசிச்சுட்டு வாங்குங்க உங்களுக்கு எவ்வளோ சம்பளமோ அதுக்கேற்ற மாதிரி வாங்குங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்சல்யூட்லி ஓகே ஓகே ஆக்சுவலி நிறைய விஷயங்கள் கடன் பற்றி பேசணும் நீங்களும் வந்து நம்ம கவர்மெண்ட் பற்றி பேசணும் ஒரு லேமேன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பற்றி பேசணும் அதே மாதிரி ஒரு கார்ப்பரேட் டெப்ட் பற்றி பேசணும் எல்லாமே ரொம்ப அழகாக உங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லித்தர மாதிரியே சொல்லியிருந்தீங்க ஆக்சுவலி தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் வித் அஸ் தேங்க்யூ சார் வெல்கம் மேம் தேங்க்யூ ஸோ மச்